Hi friends, welcome. This is Shivaji. Stop loss strictly use பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா போட கத்துங்க. அதே மாதிரி டார்கெட்ல கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க फ्रेंड्स. फ्रेंड्स வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 10 AM ஸ்ட்ராட்டஜி பத்தி தெரியாதவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல போய்ட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பிளேலிஸ்ட்ல போய்ட்டு அங்க ஸ்ட்ராட்டஜிஸ்னு இருக்கும். அங்க கிளிக் பண்ணி உங்களுடைய மார்னிங் செட்டப், அதாவது என்ன சொல்கிறது, 10 AM ஸ்ட்ராட்டஜி இருக்கும், 1 minute ஸ்ட்ராட்டஜி இருக்கும், 40 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வேணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிங்க. எல்லாம் ஒன்று தான். ஏன்னா 3 விதமாக எது கிளிக் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிருந்துக்காக அதில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி தேடி பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, இன்றைக்கி அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆச்சு, என்ன மாதிரி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சில விஷயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு நான், அதாவது ஒரு 350 ரூபாயிலேருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பைரி டே நெருங்கி வர சொல்லும் 300 ரூபாய்க்கு கீழே இருந்தால் பெட்டராக இருக்கும். அதாவது 300 ரூபாய்க்கு கீழே ப்ரீமியம் இருந்தால் ஓகே. நீங்கள் எக்ஸ்பைரி டேக்கும் வந்து 400 500 அப்படி சூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பைரி வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப ரொம்ப மெல்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு கீழே எடுத்துங்க போதும். அதுக்காக 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குலாம் வேணாம். 300 ரூபாய், 250 ரூபா, 250லேருந்து 300 ரேஞ்சுக்கு சூஸ் பண்ணிக்கங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 19/1/23. ஸோ இதனுடைய நம்ம ரூல்ஸ் என்ன, 10 மணியோட ஹையை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் ஃபுல் சைட்வேஸ். ஓகேங்களா? ஸோ 10 மணி ஒரு ஹை வந்து க்ரியேட் பண்ணிச்சு. 9:37க்கு ஃபஸ்ட்டு ஹை, 9:37க்கு ஃபஸ்ட்டு ஹை க்ரியேட் பண்ணிடுச்சு. இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து மேபி இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் சம் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். அதாவது பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க. ஏன்னா ஒரு சில கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணால் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. நீங்கள் எந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பை சைடு ட்ரேட் எடுத்தீங்களா இல்லை சேல் சைடு பிரேக் டவுனில், மேபி இது கூட தான் பிரேக் அவுட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிரேக் அவுட்டில் கூட நீங்கள் சேல் எடுத்துருக்கலாம், இல்லை இந்த பிரேக் அவுட்டில் பை எடுத்துருக்கலாம். எந்த பிரேக் அவுட்டில் என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. எவ்வளோ ப்ராஃபிட் வச்சிங்க, எவ்வளோ எஸ்எல் வச்சிங்க, எதுவும் தெரியாது. எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, அது மட்டும் வந்து ஜோராக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்எல் ஹிட் ஆகிறது காமன். ஓகே, ஒருவேளை நீங்கள் பெரிய ஸ்டாப் லாஸ் போட்டு பெரிய டார்கெட் வச்சுருந்தா மேபி எஸ்எல் ஹிட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிங்க எஸ்எல். சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க, எஸ்எல் போட்டுருந்தீங்களா, இதில் ப்ராஃபிட் வரலையா, மேலே போய்ட்டு எஸ்எல் ஹிட் ஆச்சு, அக்செப்ட் ஒத்துங்க. இல்லை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே லோ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு டார்கெட் வந்து ரொம்ப தூரம் வந்து இவ்வளோ தூரம் தள்ளி பெரிய டார்கெட் வச்சுருந்தீங்களா, கீழே வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு, அக்செப்ட் ஒத்துக்குங்க. ஓகேங்களா? எஸ்எல் ஹிட் ஆகுது காமன். ஏன்னா இந்த நம்ம 10 AM ஸ்ட்ராட்டஜியில் கூட ஒரு சில வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அதையும் நம்ம க்ளீனாக பார்ப்போம், எப்படி எஸ்எல் ஹிட் ஆகிடுது வாய்ப்பு இருக்குது அப்படின்றத. ஓகே, சரி. இப்போ நம்ம லோ அதுவும் கட் ஆகிடுச்சிங்களா? சரி, 10 AM ஹை வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸ்பீடாக பார்க்கணும் நான் எதிர்பார்க்காதீங்க. ஸ்பீடாக விஷயம் வந்து ஸ்பீடாகவே போய்டும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடாகவே உங்கள் மைண்டு விட்டு வெளியே போய்டும். அது எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்க அந்த அளவுக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஸ்பீடாக சீக்கிரம் சொல்ல வேண்டிய வளவலன்னு பேசாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காக அந்த விஷயம் சொன்னேன். ஸோ நமக்கு வந்து ஹை க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஹையை கடைசி வரையிலும் பிரேக் பண்ணலாம். மார்க்கெட் 364 42,200 CE 364ன்ற லெவலில் பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கு பிரேக் பண்ணால் தானே 40 40 பாயிண்ட் எஸ்எல் 40 பாயிண்ட் டார்கெட்டை பிரேக் பண்ணலை. பார்க்கலாம், மார்க்கெட் முடிவு சொல்ல என்ன பிரேக் அவுட் ஆகிடுங்க, இல்லை மார்க்கெட் முடிவு சொல்ல கூட பிரேக் அவுட் ஆகலை. கால் ஆப்ஷன் 42,200. சரி, புட் ஆப்ஷனில் ஏதாச்சும் நமக்கு சான்ஸ் கிடச்சிதான்னு பார்க்கலாம். புட் ஆப்ஷனோட ஹையும் எடுத்துக்கலாம். புட் ஆப்ஷனோட ஹை பார்த்தீங்கன்னா அதுவும் கடைசி வரலும் பிரேக் அவுட் பண்ணல. 292 292 அதனோட ஹை. எப்போ 9 மணி 15 மார்க்கெட் ஓப்பன் ஆனது அங்கே தான். ஸோ அதனோட ஹை க்ரியேட் பண்ணிச்சு. ஹை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட ஹையை கடைசி வரலும் மார்க்கெட் பிரேக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டு இது 9 எங்கே ஓப்பன் ஆச்சுது, இதான ஃபஸ்ட் கேனில். ஆமாம், ஃபஸ்ட்டு கேனலோட ஹை தான். கடைசி வரலும் மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங்கே அமையல 10 AM ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா? சரி, இப்போ டாபிக் வரலாம். என்ன அப்படின்னா, சார் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரீமியம் வந்து 350 ரூபாய்க்கு மேலே 400 ரேஞ்சில் எடுக்கிறீங்க, 450 500 அது மாதிரி ரொம்ப டீப் இந்த மணி போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதனுடைய வேரியேஷனாக ஃப்ளிக் வரும். அதாவது அதனோட ஹையை வந்து எஸ்எல்ஏட் பண்ணுறதுக்காக வரும். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே இன்றைக்கி. ஓகேங்களா? நார்மல் டேயில் வராது.
ஒன்லி எக்ஸ்பைரி டே அன்றைக்கி என்ன ஆகுனா அன்றைக்கி லோ இருக்குங்க, அன்றைக்கி ஹை இருக்குங்க, அந்த ஹையை வந்து இந்த டீப் இந்த மணியில் வந்து ஒரு ஃப்ளிக் வரும். கரெக்டாக அந்த லைன் மட்டும் டச் பண்ணிவிட்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். மேபி அந்த மாதிரி உங்களுக்கு எஸ்எல் ஹிட்டாக இருந்தால் ஆயிருக்கலாம். அதாவது டீப் இந்த மணி. இப்போ நம்ம 300 ரூபாய் ப்ரீமியம் சொன்னீங்க, இதே நீங்கள் 400 ரூபாய் ப்ரீமியம்னா எடுத்திருந்தீங்க, 450 500 அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எல் ஹிட்டாக இருக்கும். எப்படின்னா இப்போ 292 இருக்குங்களா, அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 350 400 இருக்கும். எது இந்த இடத்துல 400 பேஜ் இருக்கும். கரெக்டாக என்ன ஆகுனா 401 402 டச் பண்ணிவிட்டு கீழே போயிடும் மார்க்கெட். ஓகேங்களா, இந்த மாதிரி வேணுமா தான் உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அக்செப்ட் பண்ணிங்க, அது பாடமாக ஏற்றுக்குங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிலேருந்து ஸோ ஹை ப்ரீமியம் தொகையை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருங்க. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா, எஸ்எல் ஹிட் ஆகிறது பெரிய குற்றம்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ஹிட் ஆகிறது காமன். ஏன் ஹிட் ஆச்சு? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி டே நம்ம ஒரு நாளும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு தான் இருப்போம். இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் நான் 100க்கு 100% தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் கிடையாது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட 70% ஒர்க் ஆகும். ஓகேங்களா, 100% நான் சொன்ன மாதிரி தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மாதம் 6 மாதம் பாருங்கள். இதில் என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இப்போ நான் சொன்னீங்களா, இது ஒரு மென்ஷன் பண்ணுங்கள், நோட்டில் எழுதி வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி என்ன பண்ணுவாங்க மறந்துட்டு திரும்ப 400 500 ப்ரீமியம் எடுத்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா எக்ஸ்பைரியும் அதே மாதிரி ஆகுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒரு சில எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ஒரே டேரெக்ஷனில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் இருக்கிறது கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வரலும் கூட போகும். எப்படி 400 ரூபாய் ப்ரீமியம் இருக்கிறது 1500 ரூபாய் கூட தான் போகும். சைடு வேஸில் போனால் எப்பேற்பட்டவங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகவே ஆகும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுற விஷயம். அது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டேரெக்ஷன் வந்து கீழே போகும் முன்கூட்டியே. அதாவது மார்க்கெட் இந்த டேரெக்ஷன் போகும்னு நான் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் நீ ஃபுல்லாக சைடு வேஸ்ட்லாம் போச்சு. நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, டார்கெட் ஹிட் ஆகலை. கடைசியில் காஸ்ட் டு காஸ்ட் வெளியே வந்துருங்க மெசேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 3:05 3:10 ஆயிடுச்சு டைம். அது அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்த யூஸும் கிடையாது. வெரி போரிங் டே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்து சென்ட் பண்ணிட்டுப்பேன். நீங்களும் வெபினார் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, விருப்பப்பட்டீங்க, கற்றுக்கணுன்ற ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.